ஹாய் வணக்கம் நண்பர்களே. நீண்ட நாளைக்கு பிறகு எப்படி சோமாக இருக்கிறீங்களா? எல்லோரும் சோமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் இன்றைக்கு வித்தியாசமான வடை ரெசிபியோடு வந்திருக்கிறேன். வாங்க, கடலை வடையில் வடை சுட்டு பார்த்துருப்பீங்க. நான் கொண்டக்கடலை வடை சுட்டு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு சுண்டு கொண்டக்கடலையை இரவே ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். சிவத்து வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். 2 உள்ளி போட்டு எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் எடுத்துருக்கிறேன். உப்பும் எடுத்துருக்கிறேன் தேவையான அளவு. அதோட கட்டத்தூளும் எடுத்துருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல கொண்டக்கடலையை அரைப்பம். 2 உள்ளி பூடையும் அதுக்குள்ளே போட்டு கடலையை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சேன். நான் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அதுக்குள்ளே வெங்காயம், வெட்டி வச்சுருந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கட்டத்தூளையும் அதுக்குள்ளே போடுறேன். பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்கிறேன். உப்பும் உங்களுக்கு அளவானதாக போட்டுக்கொண்டு நல்லா வடக்கி எப்படி அரைச்சி குழைச்செடுப்போமோ அதே போல் குழைச்செடுக்கணும். இந்த பதத்துக்கு இருக்கணும். எண்ணெய் கொதிச்சிட்டுது. இப்போ ஒரு வடையாக அந்த எண்ணெய்க்குள்ளே போடுவோம். இது கடலை வடையை விட நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். நீங்கள் கடலை வடை ஊரில் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வடை சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு தான் நம்புகிறேன். ஆனால் இப்படி செய்து பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடலை வடையை விட இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். நீங்களும் வீட்டில் இப்படி செய்து பாருங்க. சின்ன பிள்ளைகள் கடலை சாப்பிட மாட்டினோம். சில பேர் கடலை விருப்பமாக இருக்காதவைக்கு இப்படி கடலை வடையை மாதிரியே நீங்கள் கொண்டக்கடலை வடை செய்து பாருங்கள். சின்னாக்கள் விரும்பி சாப்பிடுவினம். இது சத்தும் கூட. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு முறை நான் ஒரு முறை ட்ரை பண்ணி நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேருக்கு ஷேர் பண்ணுங்க. தெரியாதவர்களுக்கு இதை கொண்டு போய் சேருங்க. தெரியாதவர்களுக்கு சொல்லி கொடுக்குறது நல்ல விஷயம். இந்த வடையை நாங்கள் பருப்பு வடை போலேயே இருக்கும். பின்னேரம் டீ டைமுக்கு எடுத்துக்கொள்ளுவோம். நீங்களும் இதே போல் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள். நல்ல டேஸ்டான ஒரு வடை. நீங்களும் பின்னேரம் டீ டைமுக்கு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நல்ல ஒரு டேஸ்டான வடையுண்டோ. நீங்களும் செய்து சாப்பிடுங்க. வடை ரெடி ஆயிட்டுது. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைக்கணும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. வடை ரெடி ஆயிட்டுது. பின்னேரம் பிளேண்டியோட குடிக்கிறோம். நன்றி.